அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனிதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடகருக்குள்ள முன்னாடி வாங்க. ஆயிரம் எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. சோத்திரம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. சோத்திரம். அத்தனை நன்மைகளை நினைத்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் கரம் தட்டி நல்ல இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே, தேவை பெருகும் போதே சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. சொல்லுங்க. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, அள்ளி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அம்மே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மிகவும் கரங்கள் நான் கண்டே, வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை கரங்கள் நான் கண்டேன். சொல்லுங்காமே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மிகவும் கரங்கள் நான் கண்டேன், வாடி நின்ற மடிந்திடாமல் என்னை உதவும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுங்க ஆமென். கரம் தட்டி. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 16 678. சங்கீதம் 16 மாறி மாறி வாசிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கும் மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களிலும் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், பரிசுத்தவான்களில் அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். இந்த சங்கீதத்துல தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், அது ஒரு விண்ணப்பமா தாவீது இங்க வைக்கிறாரு. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். இதுல என்ன தெரியுதுன்னா, இதுல ஒரு ஐக்கியம். அதாவது தாவீது எப்படி ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார். இதுல ஐக்கியமும் ஒரு விண்ணப்பமும் இருக்கு. ஏன்னா நம்ம தேவன்கிட்ட இப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தவங்கள ஒரு ஃப்ரெண்டு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா, அப்பா உன்னதாம்பா நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சும்மா மனுஷீகத்துல நம்ம சொல்லுவோம். ஆனா அடுத்தவங்களை பார்த்து அதை சொல்ல மாட்டோம். அதனால தாவீது உண்மையிலேயே தேவனோடு உறவு வைத்திருந்ததுனால உண்மையே நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உனக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அவர் சொல்றாரு, தாவீது கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். ஏன்னா தேவன் தான் நமக்கு முழு பொறுப்பு. அவரையே நம்ம பற்றி இருக்கிறோம், முழுமையும் நம்ம அவருக்கு கொடுக்கிறோம். அதனால அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா அவர்கிட்ட சொல்றாரு, என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். அதாவது நம்மளுடைய செல்வம் அவருக்கே தேவையில்லை. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்று எல்லாத்தையும் படைத்தாரு. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதபடின்னு நம்ம படித்தோம். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் படைச்சார். அவருக்கு எதுவுமே அவருக்கு தேவையில்லை. எல்லாமே அவர் நமக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணும் பொருளும் உன்னுடையது, நம்மளுடையது. அவருடைய பிள்ளைகள் தானே நம்ம. அதனால அவரோட பொண்ணும் பொருளும் நம்மளுடையது அப்படின்னு இருக்காரு. அதனால நம்ம செல்வம் அவருக்கு கொடுத்து தான் இது பண்ணணும்னு இல்லை. அந்த செல்வம் யாருக்கு கொடுக்குறாருன்னா, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிறோம் மகாத்மாக்களுக்கும் அன்று வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய காரியத்தை குறித்து யாரெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்களோ தெரியப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த காசு. விசேஷமாக ஊழியக்காரவங்களுக்கு தான் அந்த பொருள் போய் சேரணும் அப்படின்னு தாவீது விரும்புகிறாரு. ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறாரு. ஏன்னா அவர் தான் நம்மளை கொடுக்கிறவர், கொடுக்க வைக்கிறவர். அந்த கொடுக்க வச்சு அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தரணும்னு நினைக்கிறதுக்காண்டி தான் அவர் நம்ம கொடுக்க வைக்கிறாரு. அந்த கொடுக்கறது எல்லாம் ஆண்டவரை குறித்து யாரெல்லாம் வெளியில் சொல்லி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, யாராக இருந்தாலும் சரிதான், அது ஊழியக்காரங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் யாரெல்லாம் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அவங்களுக்கு தான் அந்த பொருள் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவளுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளையும் நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் வாயினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அந்நிய தேவர்கள்லாம் யாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்கள தேடுறவங்களுக்கு வேதனை தான் பெருகும். ஆனால் இன்னைக்கு அவங்க நினைப்பாங்க நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க அது கொஞ்ச காலம்தான். கடைசியில் அது பரலோகத்துக்கு அது கொண்டு போகாது. அந்த நாமத்தை கூட உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ நிறைய பேர் நம்ம பேரெல்லாம் சொல்லி சொல்லி கூட நம்ம ஜெபம் பண்ணுறோம். தாவீது அவரை வைராக்கியமாக சொல்கிறாரு. ஏன்னா அவர் நல்லா உணர்ந்ததுனால தான் அவ்வளோ வைராக்கியமாக அந்த நாமத்தெல்லாம் நாங்கள் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடிகளால் உச்சரிக்க மாட்டேன். இரத்தபான பலிகளையெல்லாம் செலுத்த மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம செலுத்தலை. ஆனால் சில சமயம் சிலவங்க என்ன செஞ்சிடறோம், எங்கேயாவது ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, ஏதோ கல்யாணத்துக்கு அவங்க தெரிஞ்சவங்களாயிட்டாங்க, நம்ம என்ன செய்கிறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு நம்ம போய் அந்த இடத்துல நிற்கிறோம். அந்த இடத்துல நின்னாலே அது நமக்கு ஒரு அருவருப்பு தான். அதை கூட ஆண்டவர் தாவீது வைராக்கியமாக சொல்கிறாரு. அந்த பான பலிகளை செலுத்துகிற இடத்துக்கு கூட நம்ம போகவே கூடாது. நம்ம பான பலி செலுத்தலை, ஆண்டவருக்கு மாத்திரம் துதி பலிகளை செலுத்துகிறோம். அது உண்மைதான், நம்மளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே தெரியும். ஆனால் அந்த இடத்துல கூட போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறார். நேர்த்தியான இடங்களில் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். கர்த்தர் தான் நம்மளுடைய சுதந்திரம். நம்ம மதையை பார்த்தோம், அவர் தான் நமக்கு எல்லாவுக்கும் எல்லாவுமா அவர் இருக்கிறாரு. அவரே நம்ம சுதந்திரம், அவரே என் பாத்திரத்தின் பங்கு. நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒன்றே ஒன்றுனா அது கர்த்தர் தான். நம்மளை விட்டு எடுபடாத ஒரு பங்கு. நம்மளுக்கு கூட பிறந்தவங்க, கூட இருந்தவங்க, வந்தவங்க, போனவங்க எல்லாம் போயிடலாம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுபாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் அவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு. யாரெல்லாம் கர்த்தரை நம்ம வலதுபாரசத்தில் எப்பொழுதும் நம்ம வச்சுருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அலை போல் வரலாம், புயல் போல் வரலாம், எப்படி வந்தாலும் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்காருன்னு ஒரு நினைப்பு வந்துருச்சுனாலே அந்த பயமெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கிறது. என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு விடி, உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டிடுவேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால நம்ம இருதயம் பூரித்து மகிழ்கிறது. ஏன்னா அவர் எந்த தேவையும் எந்த இதையும் அவர் சந்திக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம சாதாரண தேவனை கல்லை மண்ணையும் மரத்தையும் மட்டையும் நம்ம வணங்கலை. ஜீவிக்கிற தேவன், ஜீவனோடு எழுந்த தேவனை வணங்குகிறோம். அது மட்டும் நம்ம நினைப்புலையும் நம்ம ரத்தத்தோடு ஓடி இருந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போயிடும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஜீவ மார்க்கம் நம்ம கடைசியாக நித்தியமாக போய் பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். உம்முடைய சமூகம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ, தனியாக இருந்து ஜெபிக்கிறோமோ, அதுதான் அவருடைய சமூகம். அந்த சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இது சும்மா கிடைச்சிடாது. எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேத வாசிப்பு, சின்ன ஊழியம் செஞ்சு இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊழியக்காரங்க அதை உணர்ந்திருப்பாங்க, ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் வேத வாசிப்பில் இருந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு டைம், அவருக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி, ஏன்னா வேதம் வாசித்து ஏதோ ஒரு ஃபாஸ்டிங் நம்மளால் முடிஞ்சதை இருந்து ஜெபிச்சு நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஊழியத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த ஒரு 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 அரை மணி நேரம்னாலும் செஞ்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு இதை செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சமாதானம் அது வரும். ஏன்னா அதை செஞ்சு பார்த்தா தான் அந்த ருசிக்க முடியும். எல்லாத்தையுமே இது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் வராது, அவங்க டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். அதனால நம்ம வேதம் வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுலையும் ஊழியம் செய்கிறதுலையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மாதிரி வேற எந்த சந்தோஷமுமே இருக்காது. அதனால நம்ம ஆண்டவரை தாவீது மாதிரி நம்மளும் பற்றி கொண்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர ராஜா.
அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சங்கீதத்தை ஆண்டவரே எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சங்கீதம் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பற்றிக்கொண்டு அப்பா அதன்படி இருக்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர ராஜா, மிகுதியான வேலையிலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. பேசுகிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பிள்ளைகள் சொல்லுகிற சங்கீதத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. காணிக்கை பகுதியில் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் ஒவ்வொரு பகுதியிலையும் கூட இருந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த இடத்துல நம்முடைய நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நேற்று தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. 3 வாரங்கள் என்ன செய்திருச்சு? ஓடி போயிருச்சு. நாட்கள் வேகமாய் ஓடி போகிறது. நாட்கள் வேகமாய் ஓடி போகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம். நான் எடுத்துக்கொண்டுகிற செய்தியின் தலைப்பு என்னன்னா வேதம். எனது தலைப்பு வேதம் என்கிற தலைப்பிலே ஸ்தோத்திரம். நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வார்த்தைகளை செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த வேதாகமம் ஸ்தோத்திரம், இது பரிசுத்த வேதாகமம். யார் கையிலெல்லாம் இருக்கு பரிசுத்த வேதாகமம்? யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் உயர்த்தி காண்பீங்க. யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க? உயர்த்தி காண்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லார் கைகளிலும் வேதம் இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. நாம் உயிர் வாழ்வது, நம்முடைய அடையாளம், நாம் ஜீவிப்பது எல்லாமே எதுதான்? எதன் அடிப்படையில் தான்? இந்த வேதத்தின் அடிப்படையில் தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகம் உருவானது, இந்த உலகம் எப்படி நடந்துட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு, இனி என்ன நடக்கும் என்பது எல்லாமே இந்த வேதாகமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருடைய வார்த்தை? இது யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை. இப்ப பாருங்க, ஒரு பிசினஸ் பண்றோம்னு வைங்களேன். ஒரு பிசினஸ் பண்றதுக்கு என்னது மூலதனம் வேணும்? என்னது மூலதனம் வேணும்? என்னது மூலதனம் வேணும்? பணம். அப்படிதானே? பணம் இல்லாம ஒரு பிசினஸ் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஒரு பணம் தான் ஆதாரம். சரியா? ஒருவேளை பொருள் இருக்கலாம். அந்த பொருள் எதன் அடிப்படையில வந்திருக்கும்? பணத்தின் அடிப்படையில தான் வந்திருக்கும். ஒரு பொருளோ பணமோ அதன் அடிப்படையில தான் நம்ம ஒரு பிசினஸ் செய்ய முடியும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் உயிர் வாழ வேண்டுமானால் நமக்கு ஆதாரம் இந்த வேதாகமம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆதாரமான காரியம் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல வாழ்வது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த நித்திய வாழ்க்கையை பற்றி வேறு எங்கும் சொல்லப்படவில்லை, இந்த வேதாகமத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க இந்த உலகத்தில் உள்ள எத்தனை புத்தகங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. அத்தனை புத்தகங்களை தேடி பார்த்தாலும் ஒரு பாவ மன்னிப்புக்கு, சமாதானத்திற்கு, மகிழ்ச்சிக்கு, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு, உயர்ந்த வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, எதிர்காலத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு இந்த புத்தகத்தை தவிர வேற எங்கேயும் ஆன்சர் இல்லவே இல்லை. அல்லேலூயா. எனவே இந்த வேதாகமம் சிறந்தது. இந்த வேதாகமம் நம்மை வாழ வைக்கக்கூடியது. இந்த வேதத்தை சுமந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. இந்த வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா, இந்த வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா
உங்களை வேதம் சுமக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வருடத்தின் ஆரம்பத்துல நீங்க எல்லாரும் வேதாகமத்தை படித்து முடிக்கணும். இந்த வருடத்துல ஒரு முறையாகிலும், 2 முறையாகிலும், 3 முறையாகிலும் நீங்க வேதாகமத்தை என்ன செய்யணும்? ஒரு முறை வாசித்து முடிக்கணும் என்கிற நோக்கத்துக்காக தான் இன்றைக்கு நான் நிக்கிறேன். இன்றைக்கு செய்தி என்னன்னா, நீங்க பைபிளை இன்னையில இருந்து வாசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னையில இருந்து வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த வேதாகமத்தை வாசிப்பதனால் கிடைக்கிற நன்மைகளை நீங்க அனுபவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில நிக்கிறேன். சரி, வேதாகமத்தை பற்றி ஒரு சில காரியங்கள், அதனுடைய நன்மைகள், அதனுடைய சிறப்பு என்ன, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா நான் சொல்லி தந்துட்டு, இன்றைக்கு வேதாகமத்தை எப்படி நம்ம வாசித்து சீக்கிரம் ஈஸியான முறையில முடிக்கலாம் என்பதனுடைய வழியையும் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்றைக்கு வேதாகமத்தை நான் கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறது, இந்த ஆண்டுல ஒரு முறையாகிலும் வேதாகமத்தை முடிக்க போகிறேன்னு எத்தனை பேர் ஒரு விருப்பத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரியா? அப்ப இந்த ஆண்டுல நம்முடைய சபை ஒரு வேதாகமத்துல, வேதத்தை வசனத்துல ஒரு எழுப்புதல் வரணும். அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள வேத வசனத்துல ஒரு எழுப்புதல் வரணும். அல்லேலூயா. சோதரி, ஏன் வேத வசனத்துல எழுப்புதல்? இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை. இதுதான் ஜீவன். இதுதான் ஜீவன். இந்த நாள்ல நம்ம ஆராதனைக்கு வந்து எவ்வளவு பாடலாம், ஆடலாம், ஆராதிக்கலாம், என்ன அவ்வளவு அந்நிய பாஷை பேசலாம், ஆனா ஒரே ஒரு வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும். ஒரு வார்த்தை நம்மை வாழ வைக்கும். ஒரு வார்த்தை நம்மை ஸ்தோத்திரம் பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும். எனவே அப்படிப்பட்ட வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை நான் அடிப்படையாக வைத்து இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன். நீங்க எழுதிக் கொள்ளுங்க. முதலாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அல்லேலூயா. இன்னொருக்க சத்தமா இன்னொருத்தர் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு வேதமே என்னதான் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வேதமே வெளிச்சம். அப்போ வெளிச்சம், அப்போ வேதம் இல்லாவிட்டால் அல்லது வெளிச்சம் இல்லாவிட்டால் இந்த உலகம் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும் சொல்லுங்க? உலகம் அழகா இருக்குமா? அழகா இருக்குமா? நம்ம வீட்டுல கரண்ட் இல்லாட்டா எப்படி இருக்கும்? கரண்ட் இல்லாட்டா கற்பனை பண்ண பார்க்க முடியுமா? சரியா? நேத்து 2-3 முறை கரண்ட் போச்சு. இன்னைக்கு 2-3 முறை. இவ்வளவு நாள் இல்ல, 2-3 முறை. அந்த கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாத உடனே எப்படி இருக்குது? நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இந்த உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. வெளிச்சம் இல்லாவிட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? செடி முளைக்க முடியுமா? செடிகள் வளர முடியுமா? வளர முடியாது. சரியா? எத்தனையோ வைரஸ்கள் தோன்றிடும். எத்தனையோ வைரஸ்கள் இல்லாம போடுனா அது எதுலதான் இருக்குது? சூரிய வெளிச்சம் பட்டாதான் எல்லா வைரஸும் என்ன செய்யுது? நீங்குது. அப்போ பாருங்க, அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் என்னது? இந்த வேத வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப வேத வசனம் இல்லாதவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? இருளடைந்த வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டுமானால் நாம இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை, வெளிச்சத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்கு நம்ம நினைக்கும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா செழிப்பா நன்மையா இருக்கிறதுக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. நம்முடைய வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையில வேதத்தை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறார்களோ அவங்க வாழ்க்கை தான் பிரகாசமா வெளிச்சமா மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனவே வேதம் நமக்கு சொல்கிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம். வேதத்தை பற்றி அநேக வசனங்கள் எதுலதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த சங்கீதம் 119 நீங்க போய் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 119 47 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 47ஆம் வசனம். கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
ரெண்டாவது காரியம், இந்த உலகத்துல மன மகிழ்ச்சி எதுல கிடைக்குதுங்க? எதுல கிடைக்குது? அவருடைய வேதத்துல கிடைக்குது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு ட்ரீட் வச்சாச்சுன்னா மன மகிழ்ச்சி கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும். ஆனா அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் இருக்காது? ரொம்ப நேரம் இருக்கு. அந்த சாப்பாடு சாப்பிட்டு தொண்டையில இறங்குறது வரைக்கும் தான். தொண்டையை விட்டு கீழே தாண்டிட்டுனா அடுத்த நேரம் என்னதான் வரும்? பில்லு இவ்வளவு ஆயிட்ட அப்படின்னு தான் வரும். அப்போ அது கொஞ்ச நேரம் தான். ஒரு இடத்துக்கு சுற்றுலா போறோம், அதுல மகிழ்ச்சி கிடைக்குமா? உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு சிறந்த ஒரு நபர்களை நம்ம பார்த்து அவங்களோடு பேசி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அதுல நமக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்கும். ஒரு அழகான இடத்தை நம்ம பார்வையிடுறோம், ஒரு பேலஸ், மைசூர் பேலஸ் எத்தனை பேர் போயிருக்கீங்க? மைசூர் பேலஸ் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். அப்ப அதுல பார்த்துட்டு எல்லாம் பார்க்க பிரமாண்டமா இருக்கும். வெளியே வந்த உடனே ஒரு வெறுமை தான். ஆனா எதுல ஆசீர்வாதம்னா, எதுல மன மகிழ்ச்சினா, நீங்க இந்த வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கத்த தருகிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? எங்க போனாலும் போகாட்டாலும், எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், எது வந்தாலும் வராட்டாலும், கொஞ்ச நேரம் இருந்து வேதத்தை வாசி பாருங்க, அதுல பெரிய மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சில வீடுகளுக்கு நான் போகும்போது சிலர் வேதத்தை எடுத்து வாசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. சில நேரத்துல தனம் அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க வேதத்தை வாசிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னே ஒரு ஸ்டூல் வச்சிருக்கிறாங்க, வேதத்தை வாசிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னும் பல நாட்கள்லாம் வண்டியூர்ல ஸ்தோத்திரம் அதிகமான நேரம் வேதத்தை வாசித்ததை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் யாருன்னா, யாரு சொல்ல முடியும்? யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாரு யாரு? ஒரு சிலர் சொல்றீங்க, நாகரத்ன சிஸ்டர். அவருடைய தாயார் வயது முதிர்ந்த நாளும் கண்ணும் தெரியாது, அதுல உட்கார்ந்து பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அவங்க கற்றிருக்காங்க, வேத வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வேத வசனம் நமக்கு மன மகிழ்ச்சி. நீங்க இந்த உலகத்துல எதை தேடினாலும் தேடாவிட்டாலும் வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க, தேடி பாருங்க, அதுல நமக்கு மன மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் சொல்லலங்க, வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்துல இன்பமானது, நல்ல ஸ்தோத்திரம் சாப்பிட்டா உடனே அந்த ஒரு மென்மை அல்லது ஒரு உணர்வை, ஒரு நன்மையை நம்ம உணரணும்னா தேனை எடுத்து ஒரு நாக்கில் ஒரு சொட்டு வச்சு பாருங்க, அதுதான் இந்த உலகத்திலே சிறந்ததான ஒரு இதா உச்சிதமான ஒன்றா இருக்கும். ஆனா அதை காட்டிலும் தேனை காட்டிலும் வேதம் எப்படிப்பட்டதா? மதுரமானது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படிப்பட்டதா? மதுரமானது, இனிப்பானது. அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறது நமக்கு இனிமையானது, உள்ளத்துக்கு இனிமையானது, வாழ்க்கைக்கு இனிமையானது. அந்த வேதத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாக மாறும், சந்தோஷமா மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதுக்கு ஒரு இடத்துல போன உடனே ஸ்வீட் கொடுக்குறாங்க? எதுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க? எதுக்கு பிறந்த நாளுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க? எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு கொடுக்குறாங்க? ஏன் ஒரு கிலோ பாவைக்காவை வாங்கி கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? கசப்பா ஏன் கொடுக்கல? இனிப்பா ஏன் கொடுக்குறாங்க? அது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், இனிமை. இந்த பிறந்தாள் உங்களுக்கு இனிமையா இருக்கட்டும். கேக்கு ஏன் வெட்டுறோம்? அது ஒரு ஸ்வீட், ஃபுல்லா ஸ்வீட். அது இனிமையா உங்க வாழ்க்கை மாறட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை இனிமையாய் மாறுவதற்கு இந்த வேதாகமம் நமக்கு உறுதுணையா இருக்கிறது. வர இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, வேதம் வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் பக்குவப்படுகிறது. வர இல்லையா சொல்லலாமா? நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? பக்குவம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? முதல்ல தாறுமாறானது, பாவங்கள் நிறைந்தது, அக்கிரமங்கள் நிறைந்தது, சரியா, துன்மார்க்கம் நிறைந்தது, தீவிரவாதம் நிறைந்தது, எதையும் உடனே செய்யணும், உடனே முடிக்கணும், அப்படிப்பட்டது நம்முடைய இருதயம், அப்படிப்பட்டது. ஆனா வேதத்தை வாசிக்க 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 நம்முடைய இருதயம் அவரை போல பக்குவப்படுகிறது. வர இல்லையா சொல்லலாம்? நமக்குள்ள பொறுமை வருகிறது, அன்பு வருகிறது, விட்டு கொடுக்கிறது வருகிறது, சாந்தம் வருகிறது, தாழ்மை வருகிறது, கசப்புகள் மாறுகிறது, கோபங்கள் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையை சீராய் மாற்றுகிறது. எத்தனையோ ரவுடிகளை பார்க்கிறோம், எத்தனையோ ரவுடிகள் அவங்க கையில இந்த வேதம் கிடைச்சு அதை வாசிக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதாகமத்தை ஸ்தோத்திரம் வெளியே கொடுக்கிறதுக்கு பயங்கர தடைகள் இருக்கிறது. ஆனா எல்லா ஜெயில்களிலும் வேதத்தை கொடுக்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க? தடை இல்லை. அல்லேலூயா.
என எல்லா ஜெயில் அதிகாரிகளுக்கும் தெரியும் இந்த வேதாகமம் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது என்பதை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மனிதனை மாற்றக்கூடியது இந்த வேதாகமம் தான். நம்ம ஒரு நபரை கூப்பிட்டு அவங்கள 10 முறை சொல்லி பல மணி நேரம் அட்வைஸ் பண்ணதை காட்டிலும் அவங்க இந்த வேதத்தை ஒரு மணி நேரம் படிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? வாழ்க்கை மாற்றக்கூடிய இந்த ஜீவ புஸ்தகம் நம்முடைய கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கை பண்படும், நம்முடைய குணங்கள் மாறும், கரடுமுரடான இருதயங்கள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார். நீ போகிற வழி இது, நீ செயல்படுகிற, நீ பேசுகிற, நீ உறவாடுகிற காரியங்கள் இது சரியில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர வேண்டுமானால், உணர்த்த வேண்டுமானால் இந்த வேதாகமத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் தெளிவா பாயிண்டா அப்படியே நமக்கு புட்டு புட்டு வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனவே இந்த வேதாகமம் நம்மை பக்குவப்படுத்துகிறது, அதனால் அதை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதாகமம் என்ன செய்கிறா, அங்கு சங்கீதம் 37 சங்கீதம் 31 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்னை எங்க வைக்கணுமா? என் இருதயத்தில் வைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வேதத்தை நம்ம எங்க வைக்கணுங்க? எங்க வைக்கணுங்க? இருதயத்துல. அப்போ இருதயத்துல ஒரு செல்ஃப் ரெடி பண்ணி, நிறைய ஒரு வீட்டுல நம்ம ஒரு செல்ஃப் ரெடி பண்ணி புக்கு வைக்கிறது மாதிரி நம்ம இருதயத்துல ஒரு செல்ஃப் ரெடி பண்ணி வேத வசனங்கள் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய வேத வசனங்களினால் நம்முடைய இருதயம் அலங்கரிக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை நல்ல குணாதிசயங்களினால் அலங்கரிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குணம், நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்குமானா, அநேக வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் அலங்கரிக்கப்படுமானால், இருதயத்தில் அநேக வசனங்கள் அப்படியே ஆழமாய் வைக்கப்படுமானால், அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானா நம்முடைய நடைகள் பிசகுவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப அநேகங்களுடைய நடைகள் மாறுது. சரியா? கொஞ்ச நாள் நல்லா நடப்பாங்க, திடீர்னு வாழ்க்கை மாறுது, பேச்சு மாறுது, செயல் மாறுது. சரியா? சிலருடைய வாழ்க்கையில என்னப்பா நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பேசுறான், ஒரு மாதிரி நெஞ்சை நிமித்திட்டு பேசுறான். ஏன்னா கொஞ்சம் என்ன வந்துருச்சு? பணம் வந்துருச்சு. அப்ப பணம் வந்தா ஒரு மனிதனுடைய நடை என்ன செய்கிறது? மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, செயல்கள் மாறுகிறது, பாவனை மாறுகிறது, ஆட்டிடியூட் மாறுகிறது, அவங்களுடைய வெளிப்படையான தோற்றம் மாறுகிறது. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள வேதம் வருமானால், சத்தியம் வருமானால் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு பெரிய ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான், ஒரு சட்ட திட்டங்களுக்கு எல்லாத்தையும் சரியா கடைபிடித்து நான் தான் சரியா செய்யறேன்னு அந்த யூத ஜனங்களை கொலை செய்கிற மனிதனா இருந்தான். யாரெல்லாம் வேதத்தை தூக்குறாங்களோ அவங்களாம் கொலை செய்கிற ஒரு மனிதனா இருந்தான். அவன் பெரிய பணக்காரரா இருந்தான், நல்ல படித்தவனா இருந்தான், நல்ல படித்தவன் தான். கிட்டத்தட்ட 400 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் உடையவரா இருந்தார். பெரிய கப்பல் அவனுக்கு சொந்தமா இருந்தது. என்ன கவனிங்க, பெரிய கப்பல் அவனுக்கு சொந்தமா இருந்தது. ஆனா எல்லாம் இருந்தும் ஒரு நாளிலே தமஸ்குக்கு போற வழியிலே ஆண்டவராகிய இயேசு அவனை சந்தித்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல. கர்த்தர் அவனை சந்தித்த போது அந்த வேத வசனம் அவனுக்குள்ளாக வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை டோட்டலா மாறிடு. அல்லேலூயா. அவன் இருக்கிறதெல்லாம் வித்துட்டான். ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறவராய் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, வேத வசனம் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய நடை சிறப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சிறப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, வேதம் நமக்குள்ளாக வரும் பொழுது இங்க 119 சங்கீதம் 92 வசனத்துல சொல்லப்படுகிறது, வேதம் இல்லாதிருந்தால், இந்த வேத வார்த்தை இல்லாதிருந்தால் என் வாழ்க்கை துக்கத்திலே மடிந்து போயிருந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு எனக்கும் நிறைய துக்கம், கவலைகள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா பைபிள் மட்டும், வசனம் மட்டும் இல்லாம இருந்தா நம்ம என்னைக்கோ என்ன செய்திருப்போம்? செத்திருப்போம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வேதாகமம் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற. அல்லேலூயா.
இத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் எனக்காகவோ அல்லது யாரோ கூப்பிட்டாங்கன்னு நீங்க வரல. வேத வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவருடைய வேத வசனங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அவருடைய வேத வசனத்தை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அந்த வார்த்தை எனக்கு கடந்து வர வேண்டும், அந்த வார்த்தை என்னோடு பேச வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் ஜீவன் உள்ள வேத வசனம். இந்த வேத வசனத்தை எத்தனை பேர் இன்னையில இருந்து நான் ரெகுலரா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க? உங்க ஆசை இருந்துன்னா நீங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா. உங்க கரங்களை நான் பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இன்னும் வேதத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன், நீங்க கவனமா கவனிங்க. சரியா? வேதத்தை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த வேதாகமம் எழுதப்பட்ட மொழி, சரியா, என்ன மொழியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? நம்ம கையில என்ன மொழியில கிடைச்சதுக்கு? தமிழ் மொழியில. ஆனா மூல பாஷை, ஒரிஜினல் லாங்குவேஜ் எபிரேய மொழி, கிரேக்க மொழி. சரியா? எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலும் தான் இந்த வேதாகமம் ஒரிஜினல் எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, தானியேலின் புத்தகம், எஸ்ரா, இந்த 2 புத்தகத்திலையும் ஒரு சில பகுதிகள் அரேமிக் மொழியில எழுதியிருக்கிறாங்க. என்ன மொழியில? அரேமிக். அப்போ மொத்தம் எத்தனை பெரும்பாலும் சொல்லுகிறது எபிரேய கிரேக்கத்துல தான் எழுதி இருக்கு. எபிரேய மேக்சிமம் 99.9% என்னது? எபிரேயம் கிரேக்கம். பழைய ஏற்பாடு முழுவதும் என்னது? பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேயம், ஹீப்ரூல எழுதியிருக்கு. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழி, கிரீக்ல எழுதியிருக்கு. அப்போ எதுல மட்டும் 2 புத்தகத்துல கொஞ்சம் பகுதி, எதெல்லாம்? தானியேலும் எஸ்ரா, இதுல மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்திருக்கு? சரியா? அரேமிக் மொழி, அதாவது அன்றைக்கு இஸ்ரேல்ல இருந்த பேச்சு நடையிலே உள்ள அந்த அரேமிக் மொழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின மொழி என்ன மொழி தான்? அரேமிக்ல தான் அவர் என்ன செய்தாரு? பேச. இந்த 2 மொழிகள்ல தான் என்ன செய்யுது? எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்க்கும் பொழுது எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல வச்சு எழுதப்பட்டது? யாரு சொல்ல முடியும்? சரியா? இஸ்ரேல், பாலஸ்தீனா, இந்த பகுதிகளில் தான் இந்த முழு வேதாகமும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. சொல்லுங்க, நீங்க நான் கேட்கறதெல்லாம் டக்குன்னு சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு மனதில் பதியும். சரியா? என்ன மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கு? வேகமா சொல்லுங்க. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, கொஞ்சம் அரேமிக். சரியா? எந்த இடத்துல எழுதப்பட்டது? இஸ்ரேல், அதை பாலஸ்தீனா, அதை சுற்றி உள்ள பகுதிகளிலே வேதம் எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, எத்தனை எழுத்தாளர்கள் இதை எழுதினாங்க, எத்தனை தேவ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா எத்தனை பேரு? சுமார் 40 பேர். எத்தனை பேரு? எழுதி கொள்ளுங்க. நீங்க வாலிப பிள்ளைகள் எழுதணும், எப்ப கேட்டாலும் தெரியும். எத்தனை பேர், எத்தனை ஆதர்ஸ் இந்த வேதாகமத்தை எழுதி இருக்கிறாங்க? 40 பேர். சரியா? 40 பேர். அப்போ பல்வேறு சூழ்நிலைகள்ல. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் இங்க இருந்து எழுதுறாரு, இன்னொருத்தர் ஒரு டெல்லியில இருந்து எழுதுறாருன்னு வைங்களேன். இங்க இருந்து ஒருத்தர் எழுதுறாரு, டெல்லியில. ஆனா 2 பேரும் எழுதினது ஒத்து பார்க்கும் பொழுது அந்த கருத்துக்கள் ஒன்னா இருந்துச்சு. வரலையா சொல்லலாம்? ஒன்றாக இருந்தது. அப்போ பாருங்க, ஏன் அப்படி ஒன்றாக இருந்ததுன்னா, இதை தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? சொல்ல 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 அவங்க என்ன செய்தாங்க? எழுதினார்கள். 40க்கும் மேற்பட்ட ஆதர்கள் எழுதினார்கள். அது மட்டும் இல்லை, எத்தனை ஆண்டுகள் இந்த வேதாகமம் முழுசும் எழுதி முடிக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனதுன்னா 1500 ஆண்டுகள் ஆனது. எத்தனை ஆண்டுகள்? 1500 பீரியட். அப்போ வேதாகமம் எழுதிப்பட்ட அந்த பீரியட் என்னன்னா 1500 ஆண்டுகள் இடைப்பட்ட நாட்கள்ல இவைகள் எழுதப்பட்டது. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு காரியம் சொல்றேன். ஆதாம், சரியா? முதல் மனிதன் யாரு? ஆதாம். ஆதாம் பிறந்ததிலிருந்து, ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள சரித்திர கால நாட்கள் எவ்வளவுனா 2000 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 2000 ஆண்டுகள். சரியா? அப்போ முதல்ல ஆதாம்ல இருந்து யார் வரைக்கும்? ஆபிரகாம் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 2000. ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 2000 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு சம்பவங்கள்? 2000. அப்ப புரிஞ்சுக்கோங்க, குழம்பிடாதீங்க. ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும், ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்துட்ட இருந்து இந்த வருஷம் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 2000 ஆண்டுகள். அப்போ மொத்தம் இந்த வேதாகமம் எழுதப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 6000 ஆண்டுகள். அப்ப 6000 ஆண்டுகள் சரித்திரத்துல தான் இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு இல்லையா சொல்லலாமா?
அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே மிக பழமையான புத்தகம் இந்த வேதாகமம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம கையில இருக்கிற அந்த புத்தகம் இந்த உலகத்திலே மிக பழமையானது. இந்த உலகத்திலே இருக்கிற சிறந்த புத்தகத்தை காட்டிலும் எல்லா புத்தகத்திலும் இது சிறந்த புத்தகமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பைபிள்னு சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பைபிள்னா இருக்கும் த பைபிள் அல்லது ஹோலி பைபிள். அப்ப த அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்தாச்சுன்னா என்னன்னா, அதை காட்டிலும் சிறந்தது ஒண்ணும் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரியா? ஒரு கிட்டாரிஸ்ட பார்த்து கிட்டாரிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரை காட்டிலும் மியூசிக்ல வேற சிறந்தது யாரும் இல்ல. தி புக் அப்படின்னு சொல்லியாச்சு, இந்த புத்தக காட்டிலும் வேற சிறந்த புத்தகம் இல்லை. அப்போ ஒரு உலகத்தினுடைய ஆரம்பம், முடிவு, சரியா, அதனோட நடக்க போகிற காரியங்கள், நடந்த காரியங்கள், இனி நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சோதரம். அடுத்தது பார்க்கும்போது எப்படி இது பரிணாமம் பெற்றது. இன்றைக்கு முதல்ல இந்த வேதாகமம் எதுல எழுதப்பட்டது? யார் சொல்ல முடியும்? முதல்ல வேதாகமம் எதுல எழுதப்பட்டது? என்ன பொருள்ல எழுதப்பட்டது? கற்கள்ல எழுதப்பட்டது. முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மோசேக்கு கற்கள்ல 10 கட்டளைகளை அவருடைய விரலினாலே எழுதி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப முதல்ல வேதாகமம் எதுல எழுதப்பட்டது? கற்கள்ல எழுதப்பட்டது. கற்கள்ல தான் வேதாகம். அப்புறம் கல்லுல இருந்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் எதுல எழுதினாங்கன்னா, ஒரு களிமண் போன்ற என்னது ஒரு கட்டைகள், சரியா, ஒரு களிமண் ஸ்லாப் மாதிரி அதுல என்ன செய்தாங்க? விரல் வைத்து எழுதினாங்க. அதுக்கு பிறகு அது அப்படியே பரிணாமம் பெற்று என்ன செய்தோம்? தோல் சுருள்கள். என்னது? தோல் சுருள்களை, சரியா. அப்ப பாருங்க, ஒரு அதிகாரத்தை, ஒரு புத்தகம், ஒரு யோவான் புத்தகம் மட்டும் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆட்டு தோல்கள் தேவைப்பட்டதாம். அந்த தோல்கள்ல சில மரத்துல உள்ள மைகளை பயன்படுத்தி அவைகளை வைத்து என்ன செய்தாங்க? தோல் சுருள்கள்ல எழுதினாங்க. அதற்கு பிறகு சில மர பட்டைகள், அதுல இருந்து எடுக்கிற சில பேப்பர்கள், அதுல என்ன செய்தாங்க? எழுதினாங்க. சரியா? அப்ப முதல் பிரிண்டிங் ஆன புத்தகம் எதுதான் இந்த உலகத்துல? வேதாகமம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தமிழ்நாட்டுல முதல் தமிழ் பிரிண்ட் பண்ணது எதுலதான்? பைபிள் தான் பிரிண்ட் பண்ணாங்க. முதல் பிரஸ் எங்க ஆரம்பிச்சது? தமிழ்நாட்டுல தரங்கம்பாடியில. சரியா? ஆசியாவிலே முதல் பிரிண்டிங் பிரஸ் எங்கதான் ஆரம்பிச்சதுங்க? தமிழ்நாட்டுல தரங்கம்பாடியில சீகன் ஃபால்க் என்கிறவர், அவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து 1500க்கு மேற்பட்ட நாட்களில் அவர் கொண்டு வந்து அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து முதல் ஏசியாவில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் முதல்ல அச்சிடப்பட்ட மொழி தமிழ் வேதாகமம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது எந்த சரித்திரமும் எந்த காரியமும் மறைக்க முடியாது. தமிழ் வேதாகமம் தமிழ்ல தான் அவைகள் முச்சளிக்கப்பட்டது. அது நம்முடைய வேதாகமம் தான் முதல்ல அச்சடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அது அப்படியே பரிணாமம் பெற்று அச்சு வாயிலாக வந்து இன்னைக்கு பிரிண்டிங் கையில வந்துட்டு, இதனுடைய அடுத்த பரிணாமம் என்னது வந்துருச்சு? அடுத்த பரிணாமம் எதுல வந்துருச்சு? மொபைல்ல இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மொபைல்ல வந்துருச்சு. இன்னும் என்ன ஆகுமோ தெரியாது. சரி, அப்ப பாருங்க, அந்த முதல் வேதாகமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 கட்டளை கற்பாறையிலே தன்னுடைய கைகளினாலே எழுதி மோசேயுடைய கரங்களிலே கொடுத்தார். அது பரிணாமம் பெற்று, அது மட்டுமல்ல, இவைகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு இந்த தோல் சுருள்கள் இருக்கிறது, அந்த பழைய எல்லா காரியங்களும் ஆதாரங்கள் இன்றைக்கு வேதாகமத்திற்கு இருக்கிறது. இதுதான் எழுதப்பட்ட காரியம். அடுத்தது பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வேதாகமத்தில் 2 பிரிவுகள் இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். என்னெல்லாம்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள். இந்த 2 பிரிவுகளுமே 4 கேட்டகரிஸ்ல இருக்கு, 4 வகைகள்ல இருக்கு. ஒன்று என்னன்னா வரலாறு. என்னது இருக்குது? வரலாறு. சரியா? அப்ப அநேக தேவ மனிதர்களுடைய வரலாறு இதுல இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்குன்னா தீர்க்க தரிசனங்கள். என்னது இருக்கிறது? தீர்க்க தரிசனங்கள். சரியா? தீர்க்க தரிசனம்னா என்ன? நடக்க போகிற காரியங்கள், அது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கலாம். நடக்க போகிற காரியங்களை திட்டமா முன்கூட்டி துல்லியமா எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இதுல இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது மட்டும் இல்ல, அடுத்தது கடிதங்கள் இருக்கிறது. கடிதங்கள்லாம் என்னது? கடிதாசி அப்படி நம்ம சொல்றோம்ல, லெட்டர்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளுக்கு எழுதின கடிதங்கள் இருக்கிறது. அடுத்தது என்னன்னா வெளிப்படுத்தின காரியங்கள், தரிசனங்கள். சரியா? யோவானுக்கு பரலோகத்தை குறித்தும்,
ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை குறித்து இந்த பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை அநேக காரியங்கள் தானியேல் தீர்க்கதரிசி, அது போல ஸ்தோத்திரம் யோவான் இவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த காரியங்கள் எல்லாம் இந்த காரியத்தில் எழுத வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அது மட்டும் இல்ல, பொய்ட்ரிக்கல்னா என்னது? கவிதை. சரியா? சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த மாதிரி நீங்க புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் பொய்ட்ரிக்கல் புக்ஸ். சரியா? அவைகள் எல்லாம் கவிதை நடையில எழுதப்பட்டவைகள். சரியா? திருக்குறள் ஒரு என்னதான்? ஒரு கவிதை நடையில உள்ளதுதான். சரி, அப்ப அதே போல கவிதை நடையில எழுதப்பட்ட வேதாகமம் இங்கு நமக்கு வேதத்தின் நிறைய பகுதிகள். அப்ப இந்த 4 கேட்டகரியில தான் ஆண்டவர் இவைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது எத்தனை புத்தகம் இருக்குது? பழைய ஏற்பாட்டுல எண்ணி சொல்றேன் பாஸ்டர், கொஞ்சம் பொறுங்க, அட்டவணையை தேடி. எத்தனை? 39 ஆகமங்கள். சரியா? அது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம், எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? அது கொஞ்சம் கஷ்டம். 929 அதிகாரங்கள். எத்தனை அதிகாரங்கள்? 929 அதிகாரங்கள். வசனம் 23,214 வசனம். எவ்வளவு? 23,000. சரியா? ஒரு 24,000 உத்தேசம் வச்சுக்கலாம். 23,214 வசனங்கள் இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகங்கள்? 27 புத்தகங்கள். எத்தனை அதிகாரங்கள்? 260 அதிகாரங்கள் இருக்கிறது. எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 260 அதிகாரங்களை எழுதியிருக்கு. எத்தனை வசனங்கள்? 7,959 வசனங்கள். எத்தனை வசனங்கள்? 7,959 வசனங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அது மட்டுமல்ல, இந்த வேதாகமம் இன்றைக்கு எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா கவனிங்க. சரியா? கொஞ்சம் பிள்ளைகளை கவனிச்சுக்கோங்க. என்ன கவனிங்க? இந்த வேதாகமம் 704 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி வர அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை மொழிகள்ல? 704 மொழிகள்ல. இத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட வேற எந்த புத்தகங்களும் கிடையாது. 704 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு மட்டும் 1551 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எத்தனை மொழிகள்ல? 1551 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1160 மொழிகள் வேதத்தின் சில பகுதிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதிகமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இந்த வேதாகமம். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அது மட்டும் இல்ல, அதிகமான விற்பனையாகி கொண்டிருக்கிற புத்தகமும் இந்த உலகத்துல எதுதான்? வேதாகமம். ஒரு நாளைக்கு எத்தனையோ கணக்கு சொல்றாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிரிண்டிங் ஆயிட்டு இருக்கிற புத்தகமும் எதுதான்? வேதாகமம். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, வேதம் ஏதோ நம்ம நினைக்கலாம் ஒரு கதை புத்தகம் அப்படிதானே. வேதாகமம் ஏதோ ஒரு கதை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது கதை புத்தகம் அல்ல, உண்மையான சரித்திரம். அல்லேலூயா. உண்மையான நடந்த காரியங்கள் தான் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவைகள் நம்ம நினைக்கலாம், அநேக விஞ்ஞானிகள் நினைக்கலாம், இந்த வேதாகமம் இன்றைக்கு இருக்கிற சயின்ஸோடு ஒற்று போகுமா? இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, அந்த கண்டுபிடிப்புகளோடு இந்த வேதாகமம் ஒத்து போக முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆம், அது ஒத்து போகும். அல்லேலூயா. எப்படின்னா, முதல்ல ஒரு காலத்துல இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யாரும் போய் பார்க்கல. இன்னைக்கு பிளைட் இருக்குது, ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடலாம், இன்னொரு சேட்டலைட்ல இருந்து பார்த்துடலாம் உலகத்தை. அது மட்டும் இல்ல, நமக்கு நாசா ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு, அதுல இருந்து பூமி மற்ற கோள்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது எதையுமே கண்டுபிடிக்காத காலத்துல இந்த பூமி தட்டையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? தட்டைன்னா என்னது? இப்ப பாருங்க, இது என்னது? தட்டை வடிவம் இப்படி இருக்குது. இதுலதான் அப்படி உலகம், கடல் இப்படி எல்லாமே இருக்குது, மக்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு, இதுலதான் அப்படி தட்டையான இடத்துலதான் பூமி எல்லாமே இருக்குது, மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் சொன்னார்கள். ஆனால் 4000-6000 வருடத்துக்கு முன்பதாகவே இந்த பூமி உருண்டை என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வர அல்லேலியா சொல்லலாமா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, வாசிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பூமி உருண்டை என்பதை 6000 வருடத்துக்கு முன்னாகவே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாமா?
அடுத்தது இது சயின்ஸோடி ஒற்று போகுமா அப்படின்னு பார்க்கும்போது யோபுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த பூமி எப்படி இருக்குதா? அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பூமி எப்படி தொங்கிட்டு இருக்குதுங்க? எப்படி தொங்கிட்டு இருக்குது? அந்தரத்துல. இப்ப பாருங்க, இந்த பல்பை தொங்க விட்டுருக்கோம். இந்த பல்பை தொங்க தான் விட்டுருக்கோம். மேல இருந்து ஒரு கயிறு வரதுனால இது என்னது? தொங்குது. ஆனா இந்த பூமி எப்படின்னா மேல இருந்து எதுவுமே இல்லை, அந்தரத்துல தொங்கப்பட்டிருக்கிறது என்பதை 6000 வருடத்துக்கு முன்பதாயே இங்கு யோபு என்ன செய்திருக்கிறார்? எழுதி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப சயின்ஸோடு இது ஒத்து போகிறது. அது மட்டுமல்ல, வேதாகமம் சொல்லுகிறது கடலின் ஆழங்கள்ல நீரூற்று இருக்கிறது என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடலுக்கு ஆழத்துல போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அத்தனை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா பல ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடலின் ஆழத்திலே நீரூற்றுகள் இருக்கு என்பதை யோபுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அங்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வர இல்லையா சொல்லலாமா? அப்ப இந்த யோபு எழுதினாலும் யோபு விஞ்ஞானியா? யோபு ஞானவானா? இல்ல, யோபு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த ஞானத்தின்படி அவைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாமா? அப்ப இந்த இவ்வளவு நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த வேதாகமம் சத்திய வேதாகமம், இது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்தது, இன்னும் நடக்க போகிறது. வரலையிலே சொல்லலாமா? எனவே இந்த வேதத்தை நீங்க அதிக நேரம் இந்த ஆண்டுல வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை காரியங்களை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப வேதத்தை வாசிக்கிறதுனால கிடைக்கிற ஒரு 6 ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். முதல் ஆசீர்வாதம், வேதத்தை வாசிப்பதனால் கிடைக்கிற நன்மைகள், வேதத்தை வாசிப்பதனால் கிடைக்கிற உன்னத ஆசீர்வாதங்கள். ஒன்று என்னன்னா, வேதாகமம் நமக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆத்துமாவுக்கு போஜனமாய் இருக்கிறது, ஆத்துமாவுக்கு உணவாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சாப்பிடுறது எதுக்கு சாப்பிடுறோம்? எதுக்காக சாப்பிடுறோம்? எதுக்காக சாப்பிடுறோம்? மாமிசம். இந்த மாமிசத்து நம்ம சாப்பாடு போட்டாதான், அந்த சரீரத்துக்கு போட்டாதான் நமக்கு என்னதான் இருக்க முடியும்? பலனா இருக்க முடியும், ஸ்ட்ரென்தா இருக்க முடியும். சாப்பிடவே இல்லை, ஒரு வாரம் சாப்பிடல, எப்படி இருப்போம்? ஒரு மாசம் சாப்பிடாட்டா எப்படி இருப்போம்? நோஞ்சானா மாறிடுவோம். அப்படித்தானே? எப்படி ஆயிடுவோம்? லீன் ஆயிடுவோம். அப்புறம் எந்திரிச்சு நடக்க முடியாது, அவ்வளவுதான். அப்புறம் படுத்த படுக்கையாயிரும். அப்ப சாப்பிட்டாதான் பலன். அப்ப நம்முடைய ஆத்துமாவுக்கு இந்த வேத வசனம் உணவாய் இருக்கிறது. வரலையிலே சொல்லலாமா? இந்த வேத வசனம் நம்ம சர்ச்சில் எதுக்கு பாடுறோம்? எதுக்கு பாடுறோம்? எல்லாரும் வந்து சேர்றதுக்கு. அதுக்கா பாடுறோம்? சரியா? நம்ம வீட்டுல இருந்து என்ன நினைப்போம்? சரி, இப்ப மணி எத்தனை ஆச்சு? 8 ஆச்சு. பாஸ்டர் அப்படியே கத்தி பாடிக்கிட்டே இருப்பார். பாடி முடிக்கட்டும். நம்ம கரெக்டா எத்தனைக்கு போயிருவோம்? 9 மணிக்கு வார்த்தையை கேட்க போயிருவோம். அப்போ இந்த வேத வசனம் எதற்காகனா, இந்த வேத வசனம் நம்முடைய ஆத்துமாவுக்கு, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆத்துமாவுக்கு நம்ம உயிர்ப்பிக்க கூடியது. இந்த வேத வசனம், அந்த பாடல்கள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. நம்ம ஆண்டவரை ஆராதிப்பது நம்ம உயிரடைகிறோம். கர்த்தர் ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் பொழுது அவர் ஆவியினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய ஆத்துமா உயிரடைகிறது. அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் வாசிக்க நேரம் இல்லை. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம பிழைக்கிறது எதனாலங்க? நம்ம பிழைக்கிறது எதனால? நம்ம கிரில் சிக்கன் சாப்பிடுறதுனால அல்ல, பிரியாணி சாப்பிடுறதுனால அல்ல, மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதுனால அல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சரீரத்திற்கு நம்ம சரீர ஆகாரம் சாப்பிடுவதனால் பிழைக்கிறோம். நம்முடைய ஆத்துமா உயிர் வாழணும்னா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கும்? யாருக்கெல்லாம் மனசாட்சி உண்டு? யாருக்கு மனசாட்சி உண்டு? எல்லாருக்கும் மனசாட்சி உண்டு. ஆனா சிலருக்கு மனசாட்சி என்ன செய்யறோம்? செத்து போயிடும். ஏன் சாகுது? ஆத்துமாவுக்கு அங்க என்ன செய்யல? உணவு கொடுக்கல. ஆத்துமாவுக்கு உணவு. அப்ப இந்த வேதத்தை வாசிக்காட்டா ஆத்துமா என்ன செய்யறோம்? செத்து போயிடும். அப்போ அவங்க என்ன முடிவும் எடுப்பாங்க? என்ன முடிவு எடுப்பாங்க? இன்னைக்கு துணிகரமா கொலை பண்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அவங்க ஆத்துமா மனசாட்சி என்ன செய்துட்டுங்க? செத்து போயிட்டு துணிகரமா பேசுவாங்க, எதை வேணாலும் செய்வாங்க.
எந்த எஸ்ட்ரீமுக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னா அந்த சரீர நன்மைக்காக எந்த எஸ்ட்ரீமுக்கு போ. காரணம் என்னவென்றால் அவங்களுடைய ஆத்துமா உயிர் வாழல, ஆத்துமா செத்துட்டு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா உயிர் வாழ்வதற்கு இந்த வேத வசனம் நமக்கு ஜீவனா இருக்கிறது. வரலையா சொல்லலாம். இந்த வேத வசனம் நமக்கு ஜீவனா இருக்கிறது. இரண்டாவது காரியம், ஸ்தோத்திரம், வேத வசனம் ருசியானது. வரலையா சொல்லலாமா? வேத வசனம் எப்படிப்பட்டது? ருசியானது. நீங்க சாப்பிடவே இல்லை, ஆனா பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க, உண்மையா வாசித்து பாருங்க. சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஒரு இல்லையா சொல்லலாம். அப்ப இந்த வேத வசனம் ருசியானது, அது பலனை கொடுக்கிறது. சங்கீதம் 19:10 சங்கீதம் 19:10 தேனிலும் அதி மதுரமானது இந்த வேத வசனம். ஒரு இல்லையா சொல்லலாமா? அப்ப தேனிலும் எப்படிப்பட்டதா? மதுரமானது இந்த வேத வசனம். அப்ப பாருங்க, நாம ஸ்தோத்திரம் உயிர் வாழ்வதற்கு இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம். சரியா? அமெரிக்கா தேசத்துல ஒரு சகோதரி, அவங்க இயேசுவை அறிவித்தாங்கன்னு சொல்லி முன்னாடி காலத்துல அவங்களை என்ன செய்தாங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. அப்படி போட்ட போது சரியா, எல்லாரும் சொன்னாங்க, இந்த பைபிளை மட்டும் நீ தூர போட்டுரு, பைபிளை மட்டும் படிக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை நான் விட்டுறோன்னு சொன்னாங்க. இல்ல, இந்த வேத வசனம் எனக்கு ஆத்துமாவுக்கு ஜீவன், அதுதான் எனக்கு இன்பம். என்ன நீங்க கொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த வேத வசனத்தை வாசிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனையோ பேர் அப்படி சாட்சியா நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் இந்த வேதத்தின் அருமையும் இன்பத்தையும் ருசியையும் கண்டவர்கள். வரலையா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் ருசியை கண்டவங்க, கர்த்தரை ஆராதிக்கிற ருசி பார்த்தவங்க, கர்த்தரை பாடுகிறதுல ருசி பார்த்தவங்க, அவங்கள தேடாம இருக்க முடியாது. வரலையா சொல்லலாம். தேடாம இருக்க முடியாது, அவர் ஆராதிக்காம இருக்க முடியாது. சரியா? நான் எப்போ பரோட்டா வாங்கினாலும் ஒரு கடை அண்ணா நகர்ல இருக்கு, பேரை சொல்லல, அப்புறம் நான் அட்வர்டைஸ் பண்றேன்னு நினைப்பீங்க. அந்த கடையில தான் போய் வாங்குவேன், வேற எங்கேயும் வாங்குறது. காரணம் என்ன? அங்க எப்படி இருக்கும்? ருசியா இருக்கும். ஒரு இல்லையா சொல்லலாம், ருசியா இருக்கும். அதனாலதான் அங்க போய் வாங்குறோம். அதே போலதான் ஸ்தோத்திரம், நமக்கு வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு ருசியாய் மாறுமானால், சந்தோஷம் கவனிங்க, வேதம் நமக்கு ருசியாய் மாறுமானால், வேதம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுமா, இன்பமாய் மாறுமானால், இந்த வேதத்தை நம்ம விட்டுட்டு போகவே மாட்டோம். ஒரு இல்லையா சொல்ல, இந்த வேதத்தை விட்டு விலகவே மாட்டோம். இந்த வேத வசனம் நமக்கு சோதர மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அடுத்தது மூன்றாவது காரியம் சொல்லுகிறேன், இந்த வேத வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். சங்கீதம் 119, 105 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. சோதரன், நம்ம கால்களுக்கு தீபம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். சரியா? ஒரு வெளிச்சம் இல்லாட்டா, சரியா, ஒரு லைட் இல்லாட்டா நம்ம எதுவுமே எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ ஒரு பாதைக்கு தீபமா, வெளிச்சமா, நம்ம எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி வாழணும் என்று சொல்லி நமக்கு வெளிச்சமாக, தீபமாக இந்த சோதனை வேதம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் என்கிற அமெரிக்கா தேசத்தினுடைய ஒரு அதிபதி ஒரு நாளில அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு சாதாரண வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். மரங்களை விட்டு காடுகளிலே வேதை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாளிலே இந்த வேதாகமம் அவர் கைகளிலே கிடைத்தது. இந்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க ஆரம்பித்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறினது. தன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில நீதியான காரியங்கள் காணப்பட்டது. கர்த்தர் என்னை ஒரு நாளிலே உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கை இருந்தது. அதே போல கர்த்தர் அவரை ஒரு நாளிலே உயர்த்தினார். வரலையா சொல்லலாம். அப்ப இந்த வேத வசனம் நமக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கக்கூடியது. வரலையா சொல்லலாம். நம்முடைய ஜீவனை பாதுகாக்கக்கூடியது. ஒரு முறை ஸ்தோத்திரம், அந்த முதலாம் உலகப்போர் நடக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். முதலாம் உலகப்போர் நடந்த பொழுது ஏராளமான யுத்த வீரர்கள் யுத்த களத்துல நின்றாங்களாம். அப்படி நிற்கும் போது ஒரு மிலிட்டரி மேன், அவர் யுத்தத்துக்கு போறாராம். ஆனா அவருக்கு வேதத்தை நம்பவே மாட்டாரு, வேதத்தை வாசிக்க மாட்டார். ஆனா அவருடைய தாயார் வேதத்தை அதிகமா 24 மணி நேரம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அவரிடத்துல சொல்லுவார், இந்த வேதத்தை வச்சுக்கோப்பா, வாசிப்பா, சர்ச்சுக்கு வாப்பா. அவர் கேட்கவே இல்லை. ஆனா அவர் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு நாள், இந்த புத்தகத்தை மட்டும் நீ பாக்கெட்ல வச்சுக்கோப்பா, இந்த புத்தகம் உன்னை காப்பாற்றும், நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி அழகான வேதாகமத்தை அவர் கையில அவருடைய பாக்கெட்ல வச்சாங்களாம். சரி, அம்மா சொல்றாங்க, அம்மாவுடைய அன்புக்காக அவர் அந்த பாக்கெட்ல வேதாகமத்தை எடுத்துட்டு போனாராம்.
வேதாமத்தை பாக்கெட்ல வச்சிருந்தான். அப்ப யுத்தம் நடக்குது. இந்த பெரிய மிலிட்டரி மேன் உடைய போட்டிருக்காராம், நிறைய பாக்கெட்ல இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கத்துல அவருடைய பாக்கெட்ல இந்த வேதாமத்தை வச்சிருந்தாராம். அப்ப எதிராளிகள் அங்கு ஷூட் பண்ணும்போது இவருடைய அந்த மார்பில ஒரு குண்டு பாய்ந்துதான். அந்த ஒரு குண்டு பாய்ந்து அவருடைய மார்பிலே துளைத்தது. ஆனா அவர் காப்பாற்றப்பட்டார். வேகமா கீழே விழுந்துட்டாரு. வேகமா கீழே விழுந்து அப்படியே இறந்தது போல கிடந்தாராம். மிலிட்டரி எல்லாம் போன பிறகு எந்திரிச்சாராம். எந்திரிச்ச உடனே அந்த பைபிளை எடுத்து பாக்குறாராம். அந்த பைபிள் அந்த 2 சைடு உள்ள அட்டைகள் இரும்புல செய்யப்பட்டிருந்ததாம், ஒரு தகரத்துல செய்யப்பட்டிருந்ததாம். அந்த இரும்புனால அந்த குண்டு பாய்ந்து அவர் என்ன செய்தார்? காப்பாற்றப்பட்டார். அன்றைக்கு அம்மாவிடத்துல உடனே வந்தாராம். வந்து, அம்மா, நான் இன்னைக்கு உயிர் வாழ்வது நீங்க இந்த கொடுத்த வேதாகமம் தான் என்னை காப்பாற்றினது என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் கதை விடல, இது நடந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. இந்த வேதம் நம்மை காப்பாற்றும். இந்த வேதம் நமக்கு உயிர் கொடுக்கும். இந்த வேதம் ஜீவன் உள்ளது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஹல்லேலூயா நம்மை உயிர்ப்பிக்க கூடியது. நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார். ஹல்லேலூயா. ஒரு மேன்மையை தருவார். அடுத்தது வேதம் வெளிச்சம்னு சொன்னேன். அடுத்தது வேதம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க கூடியது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க கூடியது. ஒரு நாள் ஒரு முதியவர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தாராம். ஒரு ஸ்டேஷன் இருந்தானா. அவர் முதியவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரா? அந்த ஸ்டேஷன் நீ போய் என்ன செய், தண்ணீரை எடுத்துருவான்னு சொன்னாராம். ஆனா அது ஓட்டையான ஒண்டா, ஓட்டையான ஒண்டா. அப்ப போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அது என்ன செய்யறான்? தண்ணீர் எல்லாம் போயிட்டு திரும்ப போய் எடுத்துட்டு வராராம். கடைசியில தண்ணீர் ஒன்றுமே இல்லையா. அப்போ முனிவர்கிட்ட சொன்னாரா, ஐயா, இந்த ஓட்டையான பாத்திரத்தை தந்திருக்கீங்க, அதனால தண்ணீர் ஒண்ணுமே வரல அப்படின்னு சொன்னாராம். கடைசியில அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது அந்த பாத்திரம் சுத்தமா மாறிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாத்திரம் சுத்தமா மாற. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை அழுக்கான வாழ்க்கை, கந்தலான வாழ்க்கை, ஓட்டையான வாழ்க்கை, பாவங்கள் அக்கிரமங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா இந்த வேதத்தை வாசிக்க 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 நம்முடைய வாழ்க்கை சுத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பமாய் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த வேத வசனத்தை வாசி பாருங்க. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிற 119 சங்கீதம் 9வது வசனம். அடுத்தது இந்த வேத வசனம் எங்கு எழுதப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய வேத வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அது இருதயத்திலே எழுதப்பட வேண்டும். அடுத்தது வேதாகமம் நமக்கு நித்திய ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. சங்கீதம் 119 சங்கீதம் 89 வசனம். சங்கீதம் 119 குறித்துக் கொள்ளுங்க. 89 வசனம், மத்தேயு 23:35 இவைகள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது இல்ல? ஒளிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. பாருங்க, அமெரிக்கா தேசத்துல பயங்கரமான தீ பிடித்தது. நேற்று ஒரு பிக்சரை பார்த்தேன். அதுல ஒரு சர்ச்சு மட்டும் அப்படியே என்ன செய்யுது? ஒரு கரிய கூட இல்ல, அப்படியே நிக்குது, அப்படியே நிலைச்சு நிக்குது, அப்படியே நிக்குது. மற்ற எல்லாம் சுற்றி உள்ள வீடுகள்லாம் அப்படியே எரிஞ்சிருக்கு. இந்த நெட்ல நீங்க தேடி பாருங்க, சுற்றி உள்ள வீடுகள், அந்த சர்ச்சு மட்டும் அப்படி நிக்குது. அது ஒருவேளை எரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை தீ பிடிச்சிருந்தா எரிஞ்சிருக்கலாம். ஆனா அது ஒரு சிம்பிளா நான் பாக்குறேன். என்னன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளவங்க பைபிளை தூக்கி எரிக்கலாம், அதை அழித்துருவேன்னு நினைக்கலாம், ஒன்று இல்லாம ஆக்கிடுவேன் நினைக்கலாம், முழு கிறிஸ்தவர்களை அழித்து போடுவேன் என்று நினைக்கலாம். ஆனால் இது ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அது மருந்தா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு பலனா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை தப்புவிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய பிரச்சனை, துன்ப நேரங்கள்ல, கண்ணீர் வேலைகள்ல, கவலை நேரத்துல நொந்து போய் நூலாயி ஐயோ நான் இனி மறிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில நீங்க இந்த வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அது நமக்கு பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் இதுல இருக்குது. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவது வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், தலையில கை வைங்க. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை பற்றி பார்த்தேன். ஆண்டவரே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. எஸ் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றின்னு சொல்லுங்க. எஸ் வேமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தமிழ் எங்க மொழியில இந்த வேதாகமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, அதை தியானிக்க உதவி செய்யுங்க, அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி வாழ ஆண்டவர் மன்னிக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க சொல்லி இருக்கிறார், மற்றவங்களை நேசிக்க சொல்லி இருக்கிறார், மற்றவங்களை விட்டு கொடுக்க சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் என்னல வரட்டும் ஆண்டவரே. அன்பு என்னல பெருகட்டும் ஆண்டவரே. நான் என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருடத்துல நான் வேதத்தை வாசித்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை என்னோடு இருக்கட்டும், உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நூறத்தனையாய் கிரியை செய்வதாக. ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்க, வேதத்தை வாசிக்காம நான் தூங்க போகலன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, நான் சாப்பிட மாட்டேன் வேதத்தை வாசிக்காம என்கிற தீர்மானத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்க, அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில வர தவறின, வெளியூரிலே வெளிநாடுகளே காணப்படுகிற, ஆன்லைன்ல இந்த பிரேயரை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வேதத்தை உறுதியாய் கட்டி பிடித்துக் கொள்ள, அதன்படி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் என்றும் என்றும் சதா காலங்களும் உங்க நைவரோடு இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழு உள்ளம்பட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழி மறவாதே. ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா.